பிரணேஷ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடியில் ஏர் கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. செஞ்சுட்டா போச்சு. ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஏர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே இந்த ஏர் கிளாஸஸ் வந்துடும். இது ஜஸ்ட் ஆன் வந்து பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இன்ஆப் ஏர் கிளஸ்டர்ஸ்னு இருக்கும், அதையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சப்போர்ட்டட் ஆப்ஸில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூபு, அப்புறமா வந்து ஃபேஸ்புக் இதெல்லாம் தான் சப்போர்ட் இருக்குது. மிச்சம் எந்த ஆப்ஸ்லேயும் வந்து சப்போர்ட் வந்து இல்லை. இப்போ நம்ம அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து குயிக் செட்டிங்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கிளஸ்டர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் அப்படியே அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி தான் இது வந்து வேலை செய்யுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு நான் இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்படி நான் பண்ண ஸ்வைப் டவுன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஸ்வைப் டவுன், அப்புறமா ஸ்வைப் டவுன், ரெஃப்ரெஷ்ஷு, இது எல்லாமே இந்த மாதிரி தான் ஏர் கிளஸ்டர்ஸில் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஏர் கிளஸ்டர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஆப் நேவிகேஷன் வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். அதெல்லாமும் அந்த லேர்ன் கிளஸ்டர்ஸில் போனீங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கிறேன். நீங்கள் ஏர் கிளஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.